ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28 வாசி. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். போதும். தேவன் இந்த வசனத்தை நமக்கு மிக விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய கர்த்தர் ஆதாமையும் மற்றும் யார் ஆதாம் ஏவாள் 2 பேரை உண்டாக்கின பொழுது எந்த விதத்திலே உண்டாக்கினார் என்று சொல்லி இந்த வேதம் அங்கே சொல்லுகிறது. தேவ சாயலிலே அவர்களை அவர் உண்டு பண்ணினதாய் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சாயல், தேவனை போலவே உண்டு பண்ணினதாய் நாம் பார்க்கிறோம். அதாவது ஆதியிலே கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணின பிற்பாடு இறுதியாக ஆண்டவரே கீழே இறங்கி வந்து இந்த வேலையை அவர் செய்ததாய் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த வேதம் மிக சத்தியமான வேதம். இந்த வேதம் மிகவும் சத்தியமானது. இந்த வேதத்தை இல்லாமல் பண்ணுவதற்கு எத்தனையோ ராஜாக்கள் இந்த உலகத்திலே முயற்சித்தார்கள். மிகவும் பல வித்தியாசமான விஷயங்களை செய்து இந்த வேதம் இந்த உலகத்திலே இருக்கவே கூடாது என்று சொல்லி பல முயற்சிகளை செய்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து இன்றைக்கும் இந்த வேதம் ஜீவனுள்ளதாக இன்றைக்கும் அது இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென். சேர்ந்து ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளே ஜீவிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் இந்த வேதம், இல்லையா? இந்த வேதம் இல்லாமல் நாம் இல்லை. இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளுக்குமே ஜீவன் இருக்கிறது. இந்த வேதத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளும் மிகவும் உண்மையானது. நான் முன்னமே கூறினது போல இந்த வேதத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக உலகத்தின் பல ராஜாக்கள் பலர் முயற்சி எடுத்தார்கள். எல்லா இடத்திலிருந்தும் போய் தேடி வேதத்தை பிடுங்கி கொண்டு வந்து அப்படியே அதை மொத்தமாய் போட்டு அவைகளை தீ வைத்து எரித்தார்கள். பரவாயில்ல, நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வேதத்தை பிடுங்கிட்டு வந்துட்டோம். இனி யார்கிட்டையும் வேதம் இல்லைன்னு இன்னைக்கு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவரும் இதை அழிக்க முடியாது. ஆண்டவராகிய கிறிஸ்துவே சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. என் வார்த்தைகள் மட்டுமல்ல, அந்த வார்த்தையின் ஒரு அவ்வளவு விலையேற பெற்ற வார்த்தை. அந்த வார்த்தையிலே விலையேற பெற்ற ஜீவ உண்மைகளை பார்க்கிறோம். என்ன? தெய்வம், காட், தெய்வம் உங்களையும் என்னையும் அவர் எந்த விதத்திலே உண்டு பண்ணினார், எந்த விதத்திலே உண்டாக்கினார் என்ற அந்த சத்தியத்தை இந்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். இதுதான் மிகவும் உண்மையான சத்தியம். இதை நாம் ஆராய ஆராய இதிலிருந்து ஏராளமான விஷயங்களை நாம் என்ன செய்ய முடியும்? அடைய முடியும், பார்க்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கிறிஸ்து தெய்வம் உங்களையும் என்னையும் உண்டாக்கின பொழுது அவர் உண்டாக்கின விதம், மீண்டும் வாசிங்க இந்த வசனத்தை. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். சாயலாக சொல்லுங்க சத்தமா. தேவ சாயலிலே என்ன அர்த்தம்? தேவனை போலவே அவன் என்ன செய்தாராம்? சத்தமா. தேவனை
போலவே ஆண்டவராகிய அந்த தெய்வம் எந்த விதத்திலே இருந்தாரோ இருக்கிறாரோ அதே போல தேவ சாயலிலே தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஒன்று தேவ சாயலிலே, தேவனை போலவே எந்த விதத்திலே அவர் இருக்கிறாரோ தேவனுடைய அந்த சாயல் அதே போலவே உண்டு பண்ணினாராம். அடுத்து எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்களாக உண்டு பண்ணினார். எல்லாவற்றையும் நீங்கள் அங்க என்ன வாசிக்கிறோம்? பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகுங்கள், பெருகி பூமியை நிரப்புங்கள். தென் அதுக்கப்புறம் அதை கீழ்ப்படுத்துங்கள். என்ன அர்த்தம்? ஆளுகை செய்யுங்கள். தென் அடுத்து என்ன சொல்றாரு? பூமியில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துங்க. அதாவது உங்களுக்கு கீழே வச்சுக்கங்க. தென் அடுத்து ஆளுகை, ஒரு ராஜாவை போல. இன்னும் அதிகமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவனை போல, தேவன் எப்படி எல்லாவற்றையும் ஆண்டு வருகிறாரோ அதே போல நீங்க இருங்க. இந்த பூமியை உங்களுக்கு என்று நான் என்ன செய்யறேன்? சத்தமா உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த பூமியில நீங்க தான் யாரு? ராஜா போல. இன்னும் அதிகமாய் சொல்லணும்னா ஒரு குட்டி தேவனை போலவே இருங்க. அத்தனை விலையேற பெற்றவர்களாக, அத்தனை ஆசீர்வாதம் பெற்றவர்களாக நாம் உண்டாக்கப்பட்டோம். ஆமென், அல்லேலூயா. நாம் என்றால் நாம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனமும், ஆதாம் ஏவாள் முதல் எல்லாரும் இப்படிப்பட்டவர்களாய்த்தான் உண்டாக்கப்பட்டோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் உண்டாக்கின நோக்கம், உண்டாக்கின சித்தம் என்பது நாம் இந்த பூமியிலே ஜீவிக்கிற அந்த வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே, சத்தமா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். சுகமாய் வாழ வேண்டும், ஆரோக்கியம் உடையவர்களாய் இருக்க வேண்டும், தூய்மையானவர்களாய் இருக்க வேண்டும், சீர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும், மிக உத்தமர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரே வார்த்தையிலே நாம் கூறணும் சொன்னா தேவனை போலவே. என்னங்க சத்தமா? தேவனை போலவே இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். கொஞ்சம் யோசிங்களேன். இந்த உலகத்தில் ஒரு ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபேமிலி அம்மா அப்பா பிள்ளைகள் மேபி 1 2 3 இருக்கலாம். மிக அருமையான ஒரு ஃபேமிலியா இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. அந்த பெற்றோர் மிக சாட்சியுள்ள பெற்றோர், மிக அருமையா இருக்கிறாங்க. அப்ப அந்த பெற்றோர் பிள்ளைகளை பற்றிய சிந்தனை எப்படியா வளரட்டும், அப்படியா இருக்கும். பெத்தாச்சு 1 2 3 பெத்தாச்சு, ரைட், ஓகே. அப்படி இல்லை, நம்ம எப்படி நல்லா இருக்கோம் அதே போல பிள்ளையும், ஆமாவா இல்லையா? நாம் எப்படி நன்றாக இருக்கிறோமோ, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோமோ அதே போல என் பிள்ளை என்ன செய்யணும்? அதே போல நான் எப்படி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அதாவது என் பேரு ஸ்பாயில் ஆகாம நான் இருக்கிறேனோ அதே போல என் பிள்ளையும் சாட்சியா சீர்பெற்றவனாக நாமே அப்படி சிந்திக்கிறவர்களாயிருந்தால் மிக உன்னதமான தெய்வம் கர்த்தர் கண்டிப்பா அப்படி சிந்திப்பாரா இல்லையா? சத்தம் வரலையே, சத்தமா சொல்லுங்க.
உண்மைங்க. உங்களை குறித்த தேவ சித்தம், உங்களை குறித்த தேவ நோக்கம் அப்படியே இந்த உலகத்தில் நீங்க பிறந்து சில காலம் வாழ்ந்து அப்புறம் அப்படியே ஏஜ் ஆகி ஜீவனை விட்டு போவதல்ல. அந்த நோக்கம் உன்னதமானது. ஆமென். நோக்கம் மிக உன்னதமானது. என்ன? தேவனை போல வாழ்வது. ஆமென். தேவனை போல ஜீவிப்பது. தேவன் இருக்கிற வண்ணமாய், தேவன் பேசுகிற வண்ணமாய், தேவன் சிந்திக்கிற வண்ணமாய், தேவன் பார்க்கிற விதத்திலே என்ன சுபாவம் அந்த தேவனுக்கு இருக்கிறதோ அதே போல நாமும் இருக்க வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் தேவ சாயலிலே படைத்தார். ஆமென். தேவ சாயலிலே படைத்தாராம். இரண்டாவது நோக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக. என்னங்க சத்தமா? எல்லாவற்றையும் பெற்றவர்களாக, பூமியை கீழ்ப்படுத்துகிறவர்களாக, இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி வாழ்கிறவர்களாக. என்ன? இந்த மாம்சம், மாம்ச சுபாவங்கள், மீதி எல்லா ஜீவராசிகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்கிறவர்களாக. ஆனா என்னமோ தெரியல, 28ஆம் அந்த வசனத்தை மட்டும் ரொம்ப விரும்புறாங்க. 27 விட்டுறாங்க. என்னது? 28 நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு வாசிக்கிறோம். நீங்க என்ன செய்யுங்க? பலுகி பெருகுங்க. நீங்க என்ன செய்யாதீங்க? கொஞ்சம் பேரா இருக்காதீங்க. என்ன செய்யுங்க? பெருகுங்க, பெருகட்டும். ஆமா, ரொம்ப நல்லா இருக்குல்ல, அருமையான வசனம் அல்ல. தென் அப்புறம் பூமி என்ன செய்யுங்க? ஆமா ஆமா, இன்னும் என்ன செய்யணும்? நிறைய. அப்புறம் கீழ்ப்படுத்தி, ஆமா ஆமா, நம்ம ராஜா மாதிரி இருக்க வேண்டியவங்கல்ல. தென் அப்புறம் ஆண்டு கொள்ளுங்கள். எந்த தெய்வமே, எவ்வளவு ஆசீர்வாதமான வசனம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னு பார்க்காம அதை லைட்டாக அப்படியே மூடி வச்சுட்டு 28 அந்த வசனத்தை போர்டில் போடு, வீட்டில் மாட்டு, அதை அடிக்கடி பாரு, அதை அறிக்கை பண்ணு, அதை ஜோம் பண்ணு. எப்பா எவ்வளவு ஃபெய்த் ஆண்டவர் மேல. 27 அது ஆதாமுக்கு சொல்லப்பட்டது. எப்படி ஆதாமுக்கு 27 இருந்தா தான் 28 சாத்தியம். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா? 27 இருந்தா தான் 28 சாத்தியம். 27 சிந்திக்காம என்ன? 27 இங்க வேத வசனத்தை சொல்றேன். 27வது வசனத்தை சிந்திக்காம சாத்தியம் இல்லைங்க. தேவ நோக்கம், உங்களை குறித்த, என்னை குறித்த தேவ சித்தம் என்ன? ஃபர்ஸ்ட் தேவ சாயல், தேவனை போல, அவர் இருக்கிற விதமாய், அவர் பார்க்கிற விதமாய், அவர் பேசுகிற விதமாய், அவர் சிந்திக்கிற விதமாய், அவருடைய சுபாவம் எப்படி இருக்கிறதோ அந்த விதமாய். அப்படி இருக்கிறப்ப பழுகுங்க, பெருகுங்க. தென் பூமி என்ன செய்யுங்க? ஃபில் பண்ணுங்க, கீழ்ப்படுத்துங்க, ஆண்டு கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கிற அநேக போதகர்கள், பெரிய பெரிய ஊழியர்கள் நாம் பார்க்கிறோமே, டிவிகளிலே, யூடியூபுகளிலே, 27 அப்படியே மூடி வச்சுட்டு 28 நீ அப்படி இருப்ப, இப்படி இருப்ப, நீ பலுகி பெருகுவாய், நீ பூமி என்ன செய்வ? குணமும் உள்ளான வாழ்க்கையும் மாறாம பலுகி பெருகினா ஆண்டவருக்கு அது சாதகம் அல்ல, இன்னொருத்தனுக்கு தான் சாதகம். யாருக்குங்க? ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு அவர் மாம்ச பிரகாரமாய் வந்த பொழுது சீஷர்களை அவர் என்ன செய்தார்? அழைத்தார் இல்லையா? பேதுரு, யாக்கோபு, யோவான், அப்புறம்
அந்திரேயா, பிலிப்பு, தோமா, ஏங்க மீதி நீங்க சொல்லுங்க. மேயு, மத்தேயு, மார்க் இல்லை, யோவான், மார்க், லூக்கா. அப்ப சீஷர் இல்லையோ? அவங்க சீஷர் கிடையாது. ஏங்க முழுசா சொல்லுங்க. யாரு? வீட்டில் போயாவது என்ன செய்யுங்க, சீஷருடைய பெயரை சீஷர்களை அவர் என்ன செய்தார்? அழைத்தார். எதுக்கு? ஊழியம் செய்ய. அப்படியா? சொல்லுங்க. எதுக்கு? பிசாசுகளை விரட்ட, ஆண்டவரோடு ஊழியம் செஞ்சு. அப்படியா? நீங்க வாசிக்கலாம். சீஷர்களை அழைத்த நோக்கம், ஃபர்ஸ்ட் நோக்கம் அவரோடு கூட இருக்கும்படியாக. என்னங்க சொல்லுங்க சத்தமா? மார்க்கு சுவிசேஷம் 14 நினைக்கிறேன். 4 அதிகாரம் எடுத்துக்கங்க. மார்க்கு சுவிசேஷம் 3 அதிகாரத்தில் 3. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், என்னங்க தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், அப்புறம் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆனா எல்லாரும் அந்த 1வது விட்டுறாங்க. எதை விட்டுறாங்க? அவரோடு. என்ன அது 1வது? அவரோடு கூட கூட இருக்கிற அந்த உணர்வு. ஆண்டவரோடு பின்னி பிணைந்து, ஆண்டவர் பேசுகிறது போல, ஆண்டவர் சிந்திக்கிறது போல, ஆண்டவரை போல ஜீவிக்கிற அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வியாதிகளை ஆரோக்கியப்படுத்த, பிசாச வரட்ட, பிரசங்கம் பண்ண, இன்றைக்கு நாம் பார்க்கிற அநேக கிறிஸ்தவ பெரிய பிரசங்கிமார் என்று நாம் பார்க்கிறோமே, அந்த ஒன்றை விட்டுட்டு என்னது? வியாதிகள் சுகமடையும்படியாக பிரசங்கம் பண்ணும்படியாக. ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் எது தேவை? தேவ சாயல் வாழ்க்கை. பாருங்க, சங்கீத புஸ்தகம் 1 என்ன பார்க்கிறோம்? 1ஆம் சங்கீதம் எடுத்துக்கங்க. 1ஆம் சங்கீதம் எடுத்தாச்சா? எடுக்கலையா? 1 வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 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 What a words we read today. 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இது மறந்து போச்சு. என்ன செஞ்சு? இந்த வசனம் இருக்கா? ஆமாமா, 1ஆம் சங்கீதத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அது நான் பார்த்ததே இல்லையே. அப்புறம் என்ன பார்த்தீங்க? இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு வாசிச்சுட்டு அடுத்து செய்வதெல்லாம் வாய்க்கும். அது தெளிவா தெரியுது, ஊடால ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. என் அன்பு தேவ பிள்ளையே, நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னு நீங்க விரும்புறீங்களே இல்லையோ, அவர் விரும்புறார் உண்மையாகவே. ஆமேன். அது உண்மைங்க. என் பிள்ளைகள் என்னெல்லாம் செய்யறாங்களோ அது என்ன செய்யணும்? வாய்க்கணும். ஆனா அதோடு ஃபர்ஸ்ட் அவர் விரும்புறது, என்னை போல இருக்க வேணாமா? எனக்குள்ள வந்துட்டான், இதுக்காகத்தானே நான் உண்டு பண்ணினேன். தேவ சாயல்ல உண்டாக்குன நோக்கம் என்னை போலவே இந்த பூமியில என்ன செய்யணும்? ஒரு ஆளு இருக்கணும் தானே. ஆனா அதை மறந்துடுறாங்களே. அதை மறந்துட்டு ஆண்டு கொள்ளுங்களை பிடிச்சுக்கிறாங்க, கீழ்படுத்துங்கன்றதை பிடிச்சுக்கிறாங்க. அப்படி ஆசீர்வாதமா என்னை வந்து சேரணும் அதை பிடிச்சிடறாங்க. அப்புறம் இங்கே செய்வதெல்லாம்
வாய்க்குண்ட பிடிச்சுக்கிறாங்க. அப்புறம் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்துட்டா வியாதிகளை விரட்டு, பிசாசை விரட்டு, அதை செய்ய இதை செய்ய. ஆனா அவரோடு கூட இருந்து அந்த 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 ஃப்ரேஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பூவோடு சேர்ந்த நாரும், சொல்லுங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுமா. பூ ஆண்டவராய கிறிஸ்துவோடு சேர்ந்து இருக்க நம்ம அநேகர் அல்லது கிறிஸ்தவ உலகத்தில் அநேகர் ஆசைப்படுறதில்ல. ஆனால் என்ன மட்டும் வீசணும், மனம் மட்டும் பூ மாதிரியே வீசணும். பார்த்தா எந்த தெய்வமே ரோஜா பூ மாதிரி நல்லா இருக்காங்க அப்படி சொல்லணும் ஆசை. ஆனால் பூவோடு சேரது, நோ, தட்ஸ் நாட் பாசிபிள். அது இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அம்மா பிள்ளைகளே, நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லித்தான் அவர் விரும்புறார். ஆமேன். என்னங்க நீங்க சத்தம் வரலையே, நீங்க நல்லா இருக்கணும் தான் விரும்புறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புறாரு. எப்படி உங்க பிள்ளைக எப்படியோ வளர்ந்துட்டு போகுது இருந்தா நம்ம யார் அப்படி என்ன செய்ய மாட்டோம், சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? அப்ப ஆண்டவர் அப்படி சிந்திப்பாரா? என்னமோ எப்படியோ வர போகுது, எப்படியோ வாழ்ந்துட்டு போகுது, இல்லைங்க, நல்லா இருக்கணும் தான் அவர் விரும்புறாரு. ஆனால் அவர் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த அந்த ஆர்டரை நம்ம பார்க்கணும். நல்லா இருக்கணும்ன்றத நம்ம முன்னாடி தூக்கி வைக்காம தேவனை போல இருக்கணும்ன்றத முன்னாடி வச்சா ஆட்டோமேட்டிக்கா நம்ம நல்லா இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. தேவ சாயலிலே உண்டு பண்ணினார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக, சொல்லுங்க. தேவன் இந்த உலகத்திலே உண்டு பண்ணின பொழுது ஆணும் ஆணுமாக சிருஷ்டிக்கவில்லை. என்னங்க, இல்லாவிட்டால் பெண்ணும் பெண்ணுமாக உண்டாக்கவில்லை. ஒரு ஆண் ஒரு பெண், அதுதான் ஃபேமிலி. ஆனா இன்னைக்கு உலகம் தீட்டான கேவலமான பாவம் நிறைந்த உலகமாய் மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆணுக்கு ஆண் மேல ஈர்ப்பு, அப்புறம் பெண்ணுக்கு ஆணுக்கு பெண் மேல தான் என்ன வரணும், சொல்லுங்க சத்தமா, ஈர்ப்பு வரணும். அது சரியான ஏஜ்ல. பி கேர்ஃபுல். பாஸ்டர் ஈர்ப்பு வரணுன்ட்டாருன்ட்டு அது மாதிரி போய் தயவு செய்து சரியா ஏஜ்ல. ஆனா இயல்பாக அந்த ஈர்ப்பை ஆண்டவர் என்ன செய்ய உள்ள வச்சிருக்கிறாரு. ஆணுக்கு ஆண் மேலே தப்பு, பெண்ணுக்கு பெண் மேலே தப்பு. ஆனா இந்த பாவம் இப்ப இல்லைங்க, எப்பவே ஆபிரகாம் காலம், முன்னாடியே சோதோம் கொமோராவையே அழிச்சாரு ஆண்டவர். இதுதாங்க, இந்த பாவம் ரொம்ப பெருகி போயிருந்துச்சு. தேவன் உண்டாக்கின விதம் ரொம்ப செம்மங்க, ரொம்ப நேர்த்தியாய் உண்டு பண்ணி இருக்கிறார். பிரசங்கி புஸ்தகம் 7:29 வாசிங்க வேகமா. பிரசங்கி, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். என்னங்க, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். தேவன் உலகத்திலே ஆதாம் ஏவாளை அல்லது உங்களையும் என்னையும் உண்டாக்கின பொழுது செம்மையானவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஃபால்ட் இல்லாம, மைண்ட் நல்லா, உடல் நல்லா, நேர்த்தியா உண்டு பண்ணினார். ஆனால் அடுத்து என்ன வாசிக்கிறோம்? அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். என்ன அர்த்தம்? அவர்களோ பொல்லாத பாதைகளை, பொல்லாதமாய் வாழக்கூடிய வாழ்வியல் முறைகளை தேடிக்கொண்டார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். ஆமென்.
உங்கள் மேலும் என் மேலும் அவர் அளவு கடந்த பிரியமாயிருக்கிறார். அந்த பிரியத்தை இந்த வேத வசனங்களை வாசித்தாலே நாம் என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். மிக 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 பெரிய பிரியம் அவர் அந்த சிலுவைக்கு போன பொழுது. அவர் அந்த அப்ப ஆதாம் ஏவாள் மூலமாக உங்களையும் என்னையும் அல்லது ஆதாம் ஏவாளை உண்டாக்கின பொழுது அதே பிரியம் அப்பொழுது இருந்தது. யாருமே தேவர், அதாவது என்னை போல இன்னொருத்தன் இருக்கணும்னு என்ன செய்யப்பட மாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாங்க. என் தேவன் விரும்பினார் என்னைய போலவே ஒருத்தனை உண்டாக்கி வைப்போம். அது சிலுவையிலே அவர் உங்கள் மீது என் மீது காட்டின அந்த அன்புக்கு ஈக்குவலானது. அது ஈக்குவலானது. தேவ சாயலிலும் அப்புறம் இதுல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் நம்மை உண்டாக்கினார். ஆனால் என்றைக்கு சாத்தானுக்கு என்னங்க, யாருக்குங்க, நீ கவனிங்க ஒரு நிமிஷம். பிசாசுக்கு என்றைக்கு மனிதன் கீழ்ப்படிந்தானோ, இல்லாவிட்டால் நாம் கீழ்ப்படிந்தோமோ, அல்லது என்றைக்கு சாத்தானுக்கு நாம் நம் வாழ்க்கையை விட்டு கொடுத்தோமோ, அன்றிலிருந்து இன்று வரை வீழ்ச்சிகள் இருக்கா இல்லையா? தோல்விகள், போராட்டங்கள், இன்னல்கள், வியாதிகள், சோதனைகள் நீர் ஊற்றை போல ஊறிக்கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கு, திரும்ப என்ன செஞ்சிருது, ஊற்று மாறி. எது? போராட்டமும் வீழ்ச்சியும் தோல்வியும். ரொம்ப முடியலைங்க, கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கு, நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனது மாதிரி இருக்கு, பட் மீண்டும் என்ன செஞ்சிருது, அந்த அந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், நிம்மதியாவே இருக்க முடியலங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறோம். உண்மைதாங்க. என்றைக்கு சாத்தானுக்கு நாம கீழ்ப்படிய ஆரம்பிச்சோமோ, சாத்தான் முன்னாடி வந்து நின்று அவன் பேசி நம்ம, அப்படி அல்ல, ஆண்டவர் என்ன பேசி இருக்கிறார் என்பதை பார்க்கலனாலே தானா என்ன செய்யறோம், கேட்கலையே, தானா என்ன செய்யறோம், சாத்தானுக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டோம். ஆதாம் ஏவாள் மூலமாய் அவர்கள் என்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தானோ அன்றே வீழ்ச்சி. பிசாசானவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை அல்லது ஆதாம் ஏவாளை எந்த விஷயத்தின் மூலமாய் வீழ்த்தினான் அல்லது வீழ்த்த அவன் முயற்சிக்கிறான். ஆதியாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், ஆதியாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? அதிலே 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு சாத்தான் அங்கே உள்ள வர்றான். வந்து அவள்கிட்ட என்ன செய்யறான், பேசுறான், சில விஷயங்களை பேசுறான். ஆண்டவர் என்ன பேசியிருக்கிறாரோ அதை சிந்திக்காதபடி ஏவாள் அங்க என்ன செய்றா, அந்த சாத்தானுடைய அந்த வார்த்தைகளுக்கு காது கொடுக்க ஆரம்பிக்கிறார். கீழ்ப்படியல. ஃபர்ஸ்ட் தேவ வார்த்தைகளை விட்டு வேற வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அதை என்ன செஞ்சிருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க, உங்க காது கேட்க விட்டுருக்கீங்க. கேட்க விட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு அர்த்தம். தேவனுக்கு பிரியமில்லாததை என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் அது சினிமாவோ சினிமா பாடல்களோ அல்லது இவர்களை பற்றி பேச்சோ அவர்களை பற்றி பேச்சோ அல்லது ஆபாச பேச்சுகளோ அல்லது வேறு வார்த்தைகளோ கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் கேட்டாதான் கீழ்ப்படியக்கூடிய தூண்டுதலும் அங்கே உண்டாக ஆரம்பிக்கும். பிசாசு வந்து கீழ்ப்படியாதப்பா, நீ என்ன செய்யாத ஆண்டவருக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டான்.
சொல்லுவானா அப்படி? ஆமா, அவன் நேரடியா வந்தா நாம் அவனை எதிர்த்துருவேன்ல அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். அப்படிலாம் அவர் என்ன செய்ய மாட்டாரு. வந்தார்னா நமக்கு என்ன செஞ்சிரும், தெரிஞ்சிரும். எதிர்த்து நிக்கிறோமோ இல்லையோ தெரிச்சு ஓடிடுவோம். இந்த தெய்வமே ஃபர்ஸ்ட் முன்னாடி என்ன செய்ய வேணாம். ஆனா அதெல்லாம் அவர் செய்ய மாட்டார். நீங்களும் நானும் சிந்திக்கிற மாதிரி ஒரு பிளாக் ஆகி 2 கொம்பு வச்சு அப்படியே நம்ம அன்னைக்கு இதுல பார்த்தோமே ஸ்கிட்டில் அந்த மாதிரி அதெல்லாம் செய்ய மாட்டான். அது ஸ்கிட்டு. அப்ப எப்படி வருவான்? ஒளியின் எப்படி ஒரு தூதனை போல ஃப்ரெஷ்ஷா இருப்பான். எப்படி இருப்பான் சொல்லுங்க? ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு, பிரைட்டா இருப்பாரு, வெள்ளையா இருப்பாரு. வெள்ளையா இருக்கிறவன் பை சொல்ல மாட்டான். வருதா? பிசாசுனே நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஆழமா இருந்தா தான் அந்த பாகுபாடெல்லாம் நம்ம பார்க்க முடியும், வித்தியாசம் பார்க்க முடியும். வந்து கீழ்ப்படியாத அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. லைட்டா சில வார்த்தைகளை கேட்க விடுவார். கேட்க யாரு? பிரதர் சாட்டன் கேட்க விடுவார். கேளுங்க. என்ன செய்யறது? வந்து சொல்றாங்க, என்ன செய்யறது? காதுல விழுகுது. என்ன செய்யறது? அந்த அப்படியே போறப்ப அந்த சினிமா பாட்டு என்ன செய்யறது? அந்த பஸ்ல என்ன செய்யறது? போன்ல என்ன செய்யறது? நான் கேட்கல, அதுவா வீடியோ வருது. வரும், வரத்தான் செய்யும். நம்ம தான் அதுக்கு என்ன செய்யணும்? விலகி. ஆதியாகமத்துல யோசேப்பு இருந்தான். யாருங்க? யோசேப்பு. என்ன செய்யறது? அந்த அம்மாவா என்னை என்ன செஞ்சுச்சு அப்படி நாங்க நின்னானா? ஓடுனா. அவன் மேல இருந்த சால்வையை தூக்கி வீசிட்டு, இதை விட என் ஆண்டவரோடு இருக்கிற உறவு எனக்கு முக்கியம் இல்லையா? தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லி. ஆனா நம்ம என்ன செய்யறது? அதுவா வருது, அவங்களா வர்றாங்க, அவங்களா பேசுறாங்க, அவங்களா நிக்கிறாங்க, அதுவா வருது. ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. அதெல்லாம் உனக்கு 2 கால் இருந்துச்சுலப்பா, ஏன் ஓடாம நின்னங்க? மூடிக்கலாம்லப்பா, ஏன் மூடல? பார்க்கிறதுக்கு கண்ணு கொடுத்திருக்கேன், அதுக்கு மேலேயே இன்னொன்னும் கொடுத்திருக்கேன். என்னது? இமைகள். மூட வேண்டிதானே? ஏன் கண்ணை விரிச்சுக்கிட்டு பார்த்த? என்ன செய்யறது? அதெல்லாம் அங்க வேலைக்காகாத ஆண்டவர்கிட்ட. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சாத்தானுடைய சூழ்ச்சிக்கு பலியாகி விடாதீங்க. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். சத்தம் வரலையே? உங்களுக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் மீட்கப்பட்ட கூட்டம். ஒரு அழகான குடும்பம், ஒரு அழகான வேலை, ஒரு அழகான பின்னணி, ஒரு அருமையான சபை. ஆமென். சத்தம். அருமையான சபை. இதெல்லாம் மறந்துட்டு சாத்தானுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகாதீங்க. தெய்வம் உங்களை நேசிக்கிறார். ஆமென். உங்க மேல அவர் ரொம்ப கேரிங்கா இருக்கிறாருங்க. ஆகவேதான் ஒண்ணும் இல்லை, இங்க பாருங்க, இப்ப ஒண்ணும் அவர் அக்கறையா இருக்குன்னு நான் சொல்லல. ஆதியிலேயே அவர் அக்கறையோடு தான் உண்டு பண்ணினார். என்ன, வேற யாரை போலவோ அவர் உண்டாக்கிரல, அவரை போலவே படைச்சார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை போலவே படைத்து, அப்பா என்னைய போல நீ வாழ், என்னைய போல நீ வாழ்றப்ப ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரம், ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம், கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரம், எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணிருப்ப? பெற்றிருப்பன்னு சொல்றாரு. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சாத்தானுக்கு என்றைக்கு இந்த உலக மனித இனம் கீழ்ப்படிந்ததோ, அல்லது ஆதாம் ஏவாள் என்றைக்கு கீழ்ப்படிந்தார்களோ, அன்றைக்கிலிருந்து இன்று வரை வீழ்ச்சிகள் நீர் ஊற்றை போல ஊறிக்கொண்டே இருக்கிறது.
ஒரு ஒரு வசனத்தை வாசித்தோம். 3:6 வாசிங்க மீண்டுமாக. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனி. போதுங்க 3 விஷயத்தின் மூலமாய் அவன் பிரதானமாக வீழ்த்த அவன் முயற்சிக்கிறான். ஒன்று என்ன பார்க்கிறோம்? அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. சொல்லுங்க சத்தமா. புசிப்புக்கு நல்லது. போஜனத்தின் மூலமாய். எதன் மூலமாங்க? போஜன இச்சையின் மூலமாய். 2வது பார்வைக்கு இன்பமும். என்னது? பார்க்க கூடியதும் என்று வரல, பார்வைக்கு இன்பம்னா பார்க்கிற இச்சை. என்னங்க இச்சைங்க அது? சத்தமா. அடுத்து கீழே புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது. 3வது புத்தி கூர்மையாய் இருக்கிற ஒரு இச்சை, அதாவது உலக ஞானம். ஆண்டவர் பக்கமே கிட்டி சேர முடியாதபடிக்கு உலக ஞானத்தால் ஆளுகை செய்கிறது. இந்த முறைகளை அவன் பின்பற்றி வீழ்த்தி கொண்டே இருக்கிறான். இவைகள் மட்டுமல்ல, நிறைய சூழ்ச்சிகள் இருக்கிறது. இவைகளை உபயோகப்படுத்தி. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், போஜனம் வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா அந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நமக்கு ஆகாரம் தேவைதானே. அப்புறம் என்னது? பார்க்க வேண்டாமா? அது தேவைதானே. இந்த உலகத்தில் கர்த்தர் என்னவெல்லாம் அழகாய் அவர் உண்டு பண்ணி இருக்கிறாரு. அடுத்து ஞானம் வேண்டும் தானே. அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? வேண்டாமா? அதெல்லாம் வேண்டுங்க. ஆகாரம் வேண்டும், பார்வை வேண்டும், அப்புறம் ஞானம் வேண்டும். தேவன் இவைகள் உலக மக்களுக்கு, இல்லாவிட்டால் ஆதாம் ஏவாளுக்கு வேண்டாம் என்று சிந்திக்கவில்லை, வேண்டும் என்றுதான் அவரும் நினைத்தார். அல்லது பிசாசுக்கு முன்னதாகவே அவர் என்ன செஞ்சிருந்தாரு? அதை சிந்திச்சிருந்தார். ஆனா அவன் யோசிச்சு பாருங்க, ஏதோ இல்லாதத அங்க அந்த ஏவாள் பார்க்கிறது போல, ஆஹா பார்வைக்கு இன்பமா இருக்கு, அப்புறம் எப்படி இருக்குது? சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் போல, அப்புறம் எப்படி இருக்குது? புத்தி கூர்மையாக்கும் போல. ஒன்ன புரிஞ்சுக்கணுங்க, தேவன் ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணின போது தேவனை போலல்லவா படைச்சாரு. என்னங்க? தேவனை போலல்லவா? அப்ப தேவனை போல உண்டாக்கப்பட்ட அல்லது தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்ட அந்த ஆதாமுக்குள்ளே ஏவாளுக்குள்ளே இவைகள் பூரணமாய் இருந்தது. எவைகள்? இந்த ஆசீர்வாதங்கள், ஆகாரம் எல்லாம் இருந்தது. பிசாசு என்ன சொன்னா அதை விட அதிகமான விதத்திலே தேவன் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பூரணமாய் உருவாகி கொடுத்திருந்தார். அவர்களாலே தெளிவாய் பார்க்க முடியும். அந்த ஆசீர்வாதம் இருந்தது. ஞானம், சிறந்த ஞானம் அவர்களுக்குள்ளே இருந்தது. எப்படி சொல்றோம்? சாதாரண ஆளா உண்டாக்கலையே அவரு. தேவ சாயலில் அல்லவா உண்டாக்குனாரு, தேவனை போல அல்லவா உண்டாக்குனாரு. தேவனை போல உண்டாக்கப்பட்டவனுக்குள்ளே இவைகளாலும் இல்லாமல் இல்லை, இருந்தது. அப்ப பிசாசு வந்து காட்டுறானே, எதுக்காக? ஓஹோ இவங்கிட்ட இல்ல, என்னவா இவங்கிட்ட ஒண்ணு இல்ல, அதனால ஐயா வந்து அக்கறையில, அப்படியா? பிசாசின் நோக்கம் என்ன? தேவனை போல உண்டாக்கப்பட்ட மனிதனை, தேவனை போல உண்டாக்கப்பட்ட உங்களையும் என்னையும் அவனை போல மாற்றுவதுதான் அவருடைய நோக்கம். அதனால தான் ஐயா ரொம்ப ரொம்ப சொல்லுங்க சத்தமா, ரொம்ப
ட்ரிக்கா உள்ள வர்றாரு. ட்ரிக்கா, நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல என்ன செய்வீங்க? என்னவா? சத்தமா? உண்மையா? ஏற்கனவே அவங்க யாரா இருக்கிறாங்க? தேவ சாயல், கிட்டத்தட்ட குட்டி தேவனை போல. அப்ப பிசாசு சொல்றது அது பொய். உண்மை மாதிரி இருக்கும், ஆனா பொய். நிறைய டைம் பேசியிருக்கான்ல, உண்மை மாதிரி ஆனா பொய். என்னைக்கு அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ ஃபினிஷ். அன்னைக்கு நீர் ஊற்று, ஆசீர்வாத ஊற்று அல்ல, பிரச்சனை ஊற்று, வியாதி ஊற்று, தோல்வி ஊற்று, வீழ்ச்சி ஊற்று. அம்மா, தேவர்களை போல நீங்க மாறிடுவீங்க. அப்படியா? யாரு யாரு? அந்த பாட்டி, மூத்த பாட்டி இருக்காங்கல்ல, என்ன இல்லையே, ஆல்ரெடி நாங்க யாரா இருக்கிறோம்? தேவ சாயல்ல குட்டி தேவன. ஆனா பிசாசு அவங்களுடைய சிந்தையை மறைச்சு நோக்கத்தை புரிஞ்சுக்கங்க. நான் மீண்டும் சொல்றேன், அப்படியே பிசாசு வந்து அப்படியே பிளாக் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்குவோம். அவன் அப்படி வரமாட்டாங்க. பிரைட்டான ஒரு வேஷத்துல பிசாசுன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்கவே முடியாது. நீங்க அதை சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டீங்கன்னா தேவனை போல இருப்பீங்க, உங்களுக்கு சாவே என்ன செய்யாது, வராது. அப்படியா அப்படின்னு பார்த்த உடனே அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் போல, நல்லா இருக்கும் போல. அப்புறம் பார்க்கிறதுக்கு அப்பா எவ்வளவு அழகா இருக்குது. அப்புறம் புத்தி ரொம்ப, அது திட்டம் இல்லைங்க. என்ன திட்டம் தெரியுமா? தேவனை போல உண்டு பண்ணினாங்களே, அவங்கள பிசாச போல, என்னைய போல அவங்க மாத்தணும். அதுதான் பிசாசின் நோக்கம். அம்மா, சாத்தானுடைய சூழ்ச்சியை புரிஞ்சுக்கங்க. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் விளங்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம். ஆகவேதான் அவர் தேவனை போல என்ன செய்தார், அவர் படைத்தார். அந்த நோக்கத்தை நம்ம விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே சாத்தானுடைய சாயலிலே நாம் என்ன செய்து விடுவோம், மாறி விடுவோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ரெண்டே விஷயம்தான், தேவ சாயலுக்குள்ளே வாழ பாருங்க. என்னது? தேவ சாயலுக்குள்ளே, தேவ நோக்கத்தின்படி. 27ஆம் வசனம் உங்களுக்குள்ள இருந்தா 28ஆம் வசனம் நீ ஆகவே தான் அவர் சொன்னாரு, உங்க தேவைகள் இன்னதென்று அவர் என்ன செய்கிறாரு. அதுக்காக நீங்க ஜெபிக்க வேணாம், ஏற்கனவே அவங்களுக்கு என்ன செய்யலாம் தெரியும். ஆனா அதை விட்டுட்டு தேவ சாயலே நாங்க நம்ம வாழணுன்றதை விட்டுட்டு, ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே நான் செய்யறதெல்லாம் வாய்க்கும், அதெல்லாம் வாய்க்கும் கண்டிப்பா. ஆண்டவர் சும்மா விட்டுற மாட்டாரு. நோக்கம் தேவனை போல, என் குணம் தேவனை போல மாறணும், என் பார்வை தேவனை போல மாறணும், என் சிந்தை தேவனை போல, என் பேச்சு. சாத்தான் என்ன சோதனை கொண்டு வந்தாலும் நான் அதை புரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதுக்கு ஒரு விசேஷ கிருபை வேணும். அது ஆண்டவருக்குள்ள ஆழமா இருந்தா தான் புரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டி அதுவா வருது என்ன செய்ய, அந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். அது பாதிப்பு ஆண்டவருக்கு அல்ல, யாருக்கு தான், நமக்கு தான். மீண்டும் ஒரு முறையாக ஆதியாகமம் 1:27-28 வாசி நம்ம படிக்கலாம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த 2 வசனங்களையும் இந்த சொல்லுங்க சத்தமா,
இந்த 2 வசனங்களையும் ஆழ்ந்து வீட்டில் என்ன செய்யுங்க, சிந்திங்க. அநேக முறை இதை நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஆமாவா இல்லையா? அப்படியே வேகமா ரீட் பண்ணியிருப்போம். ஆனா உள்ளே அவ்வளவு விஷயம் அடங்கி இருக்குது. ஆண்டவரே, அந்த 27ஆம் வசனம் அது என் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் மாறட்டும். உங்களை போல நான் வாழ ஆரம்பிக்கட்டும். கேளுங்க, 28க்காக நீங்க ஜெபிக்கவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் அப்படியே ஆருடைய பிரசன்னத்தில் முழங்கால் பண்ணி